அத்தை உங்களை கூப்பிட்டாங்க. கேஸ் ஜெயிக்க வேண்டாமா? நாளைக்கு செகண்ட் ட்ரையல். நான் பிஸியாக இருக்கேன், அப்புறம் வரேன்னு சொல்லு. அத்தை மாமா ரொம்ப பிஸி. ஏய் குட்டிச்சாத்தான், அங்கே போய் சொல்றீ. மாமா நாளைக்கு கோர்ட்டில் வாய்தா வாங்கிக்கலாமா? உங்களை அவசரமாக கூப்பிட்டாங்க. சரி போ, நான் வரேன். மாமா. என்னம்மா, ஏதாவது பேசணுமா? இந்த வீட்டில் ஒரு சில விஷயங்கள் தப்பு தப்பாக நடக்குது. அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும். குட். இந்த குடும்பத்து மேலே உனக்கு இருக்கிற அக்கறை நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காரேண்டா. ஆமாப்பா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக சால்வ் பண்ணால் எல்லாருக்கும் நல்லது. ஆ, இவங்களுக்கு ஏது சரியான படுதா பண்ணட்டும். நான் தான் உனக்கு எல்லா ரைட்ஸ் கொடுத்துட்டேன் இல்லைம்மா. திரும்பி என்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. தேங்க்யூ மாமா. முதல்ல இந்த மாலத்தி பிரச்சனையை பேசி அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். No. It is over once for all. எப்படிப்பா? மாலத்தி இன்னும் நம்ம வீட்டில் தானே இருக்கா? டேய், நீ அட்வொகேட் ராம்நாதன் முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அவனுக்கு அன்னை ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. கௌரவங்கிறது நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அது அடுத்தவங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது இல்லையா மாமா? வேணாம்ப்பா, நம்ம கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக மாலத்தியை பலிகடா ஆக்க வேண்டாம். அது நியாயமும் இல்லை. 1000 பேருக்கு நான் சட்டம் கற்றுக் கொடுத்தவன். என்கிட்டயே தர்மத்தை பத்தி நியாயத்தை பத்தி பேசுறியா? இனிமே இந்த வீட்டை யாரும் மாலத்தை பத்தி பேச வேணாம். 6 வருஷமா பேசாம இருந்தாச்சு. இப்ப டைவர்ஸ் நோட்டீஸும் வந்துருச்சு. இதுக்கப்புறமாவும் பேசாம இருந்தா எப்படி? இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். மாலத்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். That's it. ஆஹா, டைவர்ஸ் பண்ணி அவளுக்கு இன்னொரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. ஆனா அவளை புருஷன் கூட சேர்ந்து வாழ விட மாட்டீங்க, அப்படிதானே? தப்பு நடந்திருக்கு மாமா, கொஞ்சமாவது வருத்தப்படுங்க. அப்பா, மாலத்தியோட வாழ்க்கைக்காக நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே. டேய், என்னோட தன்மானத்தை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணோட வாழ்க்கைக்காக கூட தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்காதவர் அப்படின்னு எல்லாரும் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. 3 வேளை சோறும் கட்டிக்க துணியும் இருந்துட்டா போதுமே, அவ பாட்டுல ஒரு மூலையில டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அதோட அவ வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், அப்படித்தானே? ஆனா லயன் ஆஃப் த கோர்ட் மிஸ்டர் ராமநாதன் வள்ளியம்மை கூட சந்தோஷமா வாழணும், அங்கே இருக்கண்ணி முத்தையா கூட சந்தோஷமா வாழணும், மல்லிகா தப்பான புருஷனா இருந்தா கூட பரவாயில்ல அவனை சகிச்சுட்டு வாழணும், ஆனா மாலதி மட்டும் அவ புருஷ கூட வாழக்கூடாது. இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல மாமா. உனக்கு புரியாம தான் நீ பேசிட்டு இருக்க. என்ன மன்னிப்பு கேட்க சொன்னது யார்? ஒரு படிக்காத முட்டாள். முட்டாடும் மனுஷன் தானே அவர், உங்களோட சம்பந்தி, மாலத்தியோட மாமனார். இவ போய் அங்க வாழ்ந்து கிழிச்சார். மாமனார் மாமனார் தாலி ஏறி 10 நிமிஷம் கூட கழுத்துல தங்கல, தெரியுமா உனக்கு? அதையும் அவசரப்பட்டு நீங்க தானே பார்த்து. நான் தான் எரிஞ்சேன். என்ன என்னடா இப்போ? ஏன் மாமா கோவப்படுறீங்க? எதுக்கு கோவப்படுறீங்க? இவர் அடிக்க போறீங்களா? அடிச்சா மாலத்தி வாழ்க்கை சரியாயிடுமா? மாமா, மாலத்தியோட வாழ்க்கை இப்படி ஆனது காரணமே நீங்க தான். உங்களுடைய ஈகோ தான். நீங்க
நீங்க ஜெயிச்சதெல்லாம் கோர்ட்ல மட்டும்தான் மாமா. இந்த வீட்ல ஒரு தகப்பனா நீங்க 0. உங்களுக்கு சட்டத்துல எல்லாமே தெரியும், ஆனா சம்பிரதாயம் ஒன்னும் தெரியாது. மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கவும் தெரியாது. குடும்ப தலைவர் சம்பாதிச்சா மட்டும் போதாது மாமா. இந்த வீட்ல யார் யார் எப்படி இருக்காங்க, என்ன மனநிலையில இருக்காங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? மாலதி டைவர்ஸ் பண்ணணும்னு தீர்மானிக்க நாம யாரு மாமா? அது அவள சொல்லணும். சட்டம் தெரிஞ்ச நீங்களே ஒரு மேஜரான பொண்ணு கிட்ட கருத்து கேட்க மாட்டேன்னா என்ன மாமா அர்த்தம்? மனசுல அவளை வலியை வச்சுக்கிட்டு அவ இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரதை என்னால பார்க்க முடியல மாமா. அவ இப்படியே இருந்தா நான் சந்தோஷமா வாழ முடியாது, அத்தை சந்தோஷமா வாழ முடியாது, இந்த வீட்ல யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. நாங்க 2 பேரும் அந்த படி இறங்கி போறப்போ அவ எங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குற மாதிரி இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா, 6 வருஷம் அவ தனியா வாழ்ந்துட்டா. இப்பயாவது அவளை புருஷன் கூட வாழ விடுங்க. அப்பா, நீங்க இறங்கி வரணும், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நாங்க சொல்லல. பர்மிஷன் கொடுங்க மாமா, அது போதும். இந்த வீட்ல உங்களுக்கு அடுத்தபடியா பொறுப்பு இருக்கிறது இவருக்கு. இவர் உங்க மூத்த பிள்ளை இல்லையா? உங்க சார்பில் இவர் வந்து பேசட்டும், தேவைப்பட்டா மன்னிப்பு கேட்கட்டும், தப்பொன்னும் இல்லையே. அப்பா, இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம், சைலண்டாவே இருக்கீங்க. அப்பா, நாங்க மௌனம் சம்மதம்னு நினைக்கிறேன். அப்போ நாங்க 2 பேரும் போய் பேசிட்டு வந்துடுறோம் மாமா. மாமா பர்மிஷன் கொடுத்துட்டாரு. தேவைப்பட்டா ஆடவன் தாத்தாவனா கூட அழைச்சிட்டு போறோம் மாமா. அவர் தானே இது எல்லாத்துக்கும் காரணம். நாங்க போய் பேசி இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வந்துடுறோம் மாமா. தேங்க்யூ மாமா. தேங்க்ஸ் மாமா. வாங்க. யாருங்க? ஹலோ, பாஸ்கரன் வீடு தானே? ஆமாம், நீங்கள் யார்? நான் வக்கீல் ராமநாதன் வீட்டிலேருந்து பேசுகிறேங்க. 6 வருஷம் ஆச்சுல்ல உங்கள் குடும்பத்துக்கு புத்தி தெளிகிறதுக்கு? ஆமாம், ராமநாதன் வீட்டில் நீங்கள் யார்? நான் அங்கே இருக்கண்ணி, இந்த வீட்டு மூத்த மருமக. அதானே பார்த்தேன். சம்மந்தி வீட்டோட பேசணுங்கிற தெளிவு அந்த குடும்பத்தில் யாருக்குமே கிடையாது. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, தெரிஞ்சுக்கலாமே. என் பேர் சுப்பையா, மாப்பிள்ளையோட சித்தப்பா. உங்கள் வீட்டில் சுப்பையான்னு சொல்லி பாருங்க, அடிங்கிடுவானுங்க. அவன் என்ன விஷயம்? உங்க வீட்டுக்கு வந்து பேசணுமே. எதுக்குங்க பேசணும்? நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சுல்ல, படிங்க, கோர்ட்டில் பேசிக்கலாம். உலக பிரச்சனைகளையே பேசி தீர்க்கலாங்கிற நம்பிக்கை இருக்கிறப்போ ஒரு பொண்ணோட பிரச்சனை பேசி தீர்க்க முடியாதா? நீங்கள் புத்திசாலித்தனமாக தான் பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் அப்பனுக்கு ஏன் புத்தி கட்டு போச்சு? உங்களை அந்த வீட்டில் கொடுத்துருக்காரு. உங்கள் பூந்த வீட்டிலமா யாருக்குமே மரியாதை தெரியாது, பேரை கட்டிட்டு மாறாடிப்பானுங்க. உங்க விமர்சனத்துக்கு நன்றி. எங்க வீட்டு பொண்ணுக்கு விமோச்சனம் கிடைக்கணுங்க. அதனால தான் நீங்க சொல்றதெல்லாம் நான் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வயசில் உங்களுக்கு பொறுமை இருக்குது, உங்கள் வீட்டில் கேபோல்ட்டுக்கு யாருமே பொறுமையாக கிடையாது. தப்பு உங்க பக்கமா எங்க பக்கமாங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்காக நான் பேசலைங்க. தப்பு எந்த பக்கம் இருந்தாலும் அதை சரி பண்ணணும்.
பேசலாம் பேசலாம். 6 வருஷம் ஆச்சே, இந்த சுப்பையாக்க கோவம் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிருப்பானுங்க. சந்தோஷம், சரி பேசலாம். ரொம்ப சந்தோஷங்க. நாளைக்கு சாயந்தரமே நாங்கள் வரோம். வாங்க வாங்க. வாங்கடா மாப்பிள்ளைங்களா, இதுக்கு தான் நான் 6 வருஷமாக காத்துட்டு இருக்கேன். ஹரியுடன் ஒரு நாள் எப்படி இருந்தது? ஏய் வெறுப்பேத்தாது, போயிடு, போய் வேலை பாரு. ஆமாம், அப்படி என்ன எழுதிட்டு இருக்க? பிரீத்தி ப்ளீஸ், நீ என் பக்கத்தில் இருந்தால் எழுத முடியாது, போயிடு. பரவாயில்லடி, எழுதுடி. நான் எழுத மாட்டேன். சரி சரி எழுது, அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். ஹரி, பெயர் கேட்டாலே போதும் இன்றைய இளம் பெண்களின் சுவாசம் நின்று போகும். கிரிக்கெட் ரசிகைகளின் கனவு நாயகன். இவரோடு ஒரு நாள், இந்த நாளை வித்தியாசமாக கழிக்கப் போகிறேன் என்று சொன்னபடியே பயணம் செய்கிறார் நம்மோடு. இனிமையும் சுவாரஸ்யமும் கொண்ட ஒரு இளம் சிநேகிதனோடு பயணப்பட்டது போலவே இருக்கிறது அந்த நாள். என்ன? இதுதான் நான் முதல்ல கிரிக்கெட் கற்றுக்கிட்ட இடம். 2 பிளேயர்ஸ் உருவாயிட்டு இருக்காங்க பாருங்க. நானும் இப்படி தான் ஹாஃப் ட்ரையர் போட்டுட்டு கையில் குச்சி வச்சுக்கிட்டு. இது கில்லி தெரியுங்க, இதுதாங்க கிரிக்கெட்டோட பேஸு. நான் தான் எங்கே வேணாலும் போய் நிறுத்துவேன், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. கேமரா விடுங்க, வாங்க தம்பி, அதுங்க கொடு. இப்படி வந்துருப்பா. ரெடியா? ரெடி. ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கா? இருக்கு. அவுட் ஃபோக்கஸில் எடுத்துறாதீங்க. How is it? நைஸ். தம்பி அதை எடுத்துக்கோ. இந்தா வாங்க போகலாம். நீங்கள் ஆடுங்க. எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய சுவாரஸ்யமான மனிதன் ஹரி. இதுக்கு என்னடி அர்த்தம்? புரியலையா? நல்லாவே புரியுது. ஹரியோட சுவாரஸ்யம் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு புரியுது. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் சும்மா சொல்லாத, மனசில் இருக்கிறது தானே பேப்பரில் வந்திருக்கு. மனசில் ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லைன்னு வாய் தான் சொல்லுது, ஆனால் உள்ள 1000 விஷயம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி போய் முதல் கம்போசிங் கொடு. டைட்டில் வச்சிட்டியா? இன்னும் இல்லை, இனிமேல் தான் வைக்கணும். அப்போது நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். தாத்தா வந்தே ஆகணும். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் மிஸ்டர் ஆளவந்தான் உங்க கூட வர்றது அவ்வளோ நல்ல விஷயம் எனக்கு தோணலை. பாபு சொல்றதுதான் சரி. தாத்தாக்கு வாயில வாஸ்து சரியில்லை, நாக்குல சனி. அவர் ஒன்றும் கூட்டிட்டு போக வேண்டாம். பிரச்சனைக்கு காரணமே நம்ம தாத்தா. அவர் வந்தாதான் பேச முடியும்னு அவங்க சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? தாத்தா வந்தே தீரணும், இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவரை எங்க தேடி பிடிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம் அண்ணி, அவர் போற இடத்தோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, ஈஸியா பிடிச்சிடலாம். சரி பண்ணு. ஹலோ, ஆளவந்தான் தாத்தா இருக்காரா?
என்ன? ஐயோ அவரா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். யாரோ தாதக்கிற வசமா மாட்டிருக்கான் போல இருக்குது. சரிங்க கொடு, நான் ட்ரை பண்ணுறேன். அந்த குருகுல் நம்பர் 3 ஃபோன் நம்பர் சொல்லு. இதோ இங்க இருக்குது, பார்த்துக்கோ. 48452441. ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ஆலவந்தான்? எஸ், ஆலவந்தான் ஹியர். தாத்தா, நம்ம மாலதி விஷயமா அவங்க கிட்ட கொஞ்சம். தாத்தா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. ஏன் தெய்வம் குறுக்க வந்தா கும்பிட மாட்டியா? கும்பிட்டுக்க. கும்பிடும்போது விசில் அடிக்காத. இந்த ஜென்மத்தில் நீ திருத்த மாட்ட போட. சரி, என்ன இங்கே முக்கூட்டு மாநாடு கதியாலோசனை? முக்கியமான விஷயம் தாத்தா. வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீங்கள் இருக்கணும். உங்களை தான் நாங்கள்லாம் ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. மாலதி திரும்ப அவள் புருஷன் வீட்டுக்கு போகணும். அதுக்கு பாஸ்கர் வீட்டுக்காரங்க கிட்ட நாம் போய் சமாதானம் பேசணும். அதுக்கு நீங்கள் கூட வரணும். குட், நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் யாரும் வர வேண்டாம். நான் ஒருத்தனே போய் பேசி தீர்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஐயோ? நான் பேச ஆரம்பிச்சா ஒரு பையன் என் எதிரில் நிற்க மாட்டான். அதுதானே எங்களுக்கு இப்போ பயமே. மாமா, ஆளும் பெருமா போய் சமாதானமா பேசி ஒரு நல்ல முடிவோட வாங்க. ஸோ நான் பேசக்கூடாது. கூட்டத்தோட கூட்டமா 10ஓட 11 எடுமாந்தடி மாதிரி வந்து நிற்கணும். இதுக்கு ஆளை வந்தான் எதுக்கு? பேச்சு சுதந்திரம் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே இந்த ஆளை வந்தான் வீட்டை விட்டு வெளியே போனான். மைண்ட் இட். பேசலாம் தாத்தா, நீங்களும் பேசலாம். அவசியம் ஏற்பட்டால் எல்லாரும் பேசலாம். ஆனால் பேசி பேசியே பிரச்சனை பெருசாகிடக்கூடாது இல்லையா? மாலதியோட வாழ்க்கை தாத்தா, ப்ளீஸ். ஆன் 2 பாயிண்ட்ஸ் இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 நீ கூப்பிட்ட. பாயிண்ட் நம்பர் 2 மாலதி சந்தோஷமா வாழணும். பட் நான் 2 வார்த்தை பேசுவேன். ஒன்லி 2 வேர்ட்ஸ். இதுக்கு நீங்க அலோவ் பண்ணியே ஆகணும். அங்கே போவோம், சிச்சுவேஷனை பார்ப்போம், அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பேசலாமா வேண்டாமான்னு. நத்திங் டூயிங். எந்த சிச்சுவேஷனில் பேசணுங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். 2 வேர்ட்ஸ், பவர்ஃபுல் வேர்ட்ஸ். ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே? 2 வார்த்தை தான். ஓகே? டபுள் ஓகே. என்ன எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க? அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா? ஏதாவது பேசுங்க. நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நடக்க போகிறத பற்றி பேசலாம். தப்பு பண்ணது நீங்கள், அதான் மூடி மறைக்கிறீங்க. வெளிப்படையாக பேசுங்க, தீர்த்துடலாம். நீ காப்பது